மகோபதேற்றே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. நமோ வெங்கடேஷாய. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களை, இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசித்த பிரம்மாண்ட புராணத்திலே இருக்கக்கூடியதான ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே வரக்கூடிய 233வது திருநாமத்தை பார்ப்போம். இந்த திருநாமம் ஜட்டாவான் என்பது சென்ற திருநாமத்தோட தொடர்ச்சி தான். வல்கலம் அணிந்த பொழுது கூட பகவான் நன்கு இருந்தான், ஜட்டை அணிந்த பொழுதும் நன்கு இருந்தான். ஹேர் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். பெண்கள் ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சமயம் செலவழிக்கிறார்களா, ஆண்கள் செலவழிக்கிறார்களா என்று நான் பார்த்தேன். ஆண்களுக்கு தான் தங்கள் ஹேர் ட்ரெஸ் மீது அவ்வளோ ஆசை. எங்கேயாவது ஒரு காலேஜ் வாசலில் நம்ம காரை நிறுத்திட்டோன்னு பாருங்க, கொஞ்ச நாள் தான் அந்த ரியர் வியூ மிரர் டிரைவர் வச்சுருப்பார்ல, சைட் வியூ மிரர், அந்த மிரரை திருப்புவார். ஒரு காலேஜ் மாணவர் வெளில வந்து தலையை வாரிப்பார், அது மறுபடியும் சீப்பை போட்டு போவார். அப்படி 10 பேர் வந்து தலை வாரிப்பாங்க. எந்த பெண்மணி அப்படி வந்து தலைவாரி நான் பார்க்கல. ஹேர் ட்ரெஸ் மீது அவ்வளோ ஆசை. அந்த ஹேர் ட்ரெஸ்ஸில் பல வகை இருக்குது. அது குடுமி, கிராப்பு, சம்மர் கிராப்பு, அதுக்கப்புறம் இங்கே அங்கே வெட்டி 5 குடுமி 10 குடுமி, அப்புறம் லேட்டஸ்ட் மாடல் என்று பல மாதிரி பண்ணி பார்க்குறாங்க இளைஞர்கள். ஏன்னா அந்த கேசம் இருக்கே, அதுதான் அவங்க பர்சனாலிட்டி காண்பிக்கிறது. நான் கூட ஆச்சரியப்பட்டேன், பெண்களை விட ஆண்கள் தான் இந்த ஹேர் ஸ்டைல் இவ்வளோ பாடுபடுறாங்களே, ஏன் இது அப்படின்னா ஒருத்தர் சொன்னால், ஆமாம்ப்பா இருக்கிறனாலே கொஞ்ச நாள் தானே, நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், பெண்களுக்கு வழுக்கை விழுது கிடையாது, ஆண்களுக்கு தான் வழுக்கை விழுது. பெண்கள் வழுக்கத்தலையோடு இருக்கிறதுனா அவ்வளோ நம்ம பார்க்குறதில்ல. ஆனால் சடை மயிர் குறைச்சலாக இருக்குது, நீளம் இல்லைன்னு சொல்லிப்பாங்களே ஒழிய வழுக்கை விழுது நம்ம பார்க்குறதில்ல. ஆண்களுக்கு வழுக்கை விழுந்துடுது, வெள்ளை நிலா அப்படின்னு தலைமையில் ஆகிடுது. அதனால் இருக்கிற நாளில் நன்னா வச்சுக்கோன்னு ஆசைப்படுறாங்க. அதில் எவ்வளோ விதமான மாறுதல் கோரங்கள் பண்ணிக்கொள்கிறார். ஆனால் நல்ல இளமையில் எப்போ ஹேர் ட்ரெஸ் ரன்னாக இருக்கணுமோ அந்த காலத்தில் ராமனை காட்டுக்கு போக சொல்லிட்டா கௌசல்யா, கைகேயி விரட்டிவிட்டா, ஜடை போட்டுக்க சொல்லிட்டா, தலைமையில் ஆலம்பாலை போட்டு திரிச்சு அப்படி முடிஞ்சு ஜடையாக்கிவிட்டார். அப்போ ஜடையாக்கிற பொழுது தலை எப்படி இருக்கும்? முனிவர்கள் போட்டுக்கூடிய ஹேர் ட்ரெஸ். அந்த ஜடையோடு இருக்கும் போது கூட பகவான் அழகாக இருந்தான்.
irrespective of his hair dress, he was handsome. இல்லையா? நாங்களாம் அந்த காலத்தில் குடிமை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் பார்த்து பெண்கள் மதிக்க மாட்டார். குடிமை வச்சுருந்தா வணங்கலாம் வழியே மனம் பண்ணி கொள்ள முடியாதுன்னு சொல்லுவார். குடிமைனா பிடிக்காது. அப்போ ஒருத்தர் கேட்டார், குடுமையை என்ன பண்ணுறாங்க, மெனக்கெட்டு முன்னாடி ஷவரம் பண்ணிவிடுறாங்க, இதுதான் சாஸ்வதம் உனக்கு, வழுக்க விழுந்துடும் அப்படியே முன்னாடியே பழக்கி விட்டுடுறாங்க. அப்போ இருக்கட்டும், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டேன்னா வழுக்கத்தில் பொழுது டிசப்பாயின்மெண்ட் வராது, அதெல்லாம் இது பெட்டர்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் பெண்கள் கேட்பதில்லை. இப்போ கொஞ்சம் ஆண்கள் தைரியமாக இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிறாங்க, குடுமையும் வச்சுக்கிறாங்க, அப்படியே பின்னாடி பின்னி கூட விட்டுக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. ராமபிரான் ஜடை தரித்திருந்து ஜட்டாவானாக ஆனான். ஜடையை உடையவன் ஜட்டாவான் என்று நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது தப்பு. ஜடையை பூஷணமாக வைத்து கொண்டிருந்தான் ஜட்டாவான். சம்ஸ்கிருத இலக்கணப்படி இந்த பொருள் அழகாக பொருந்தக்கூடிய பொருள். யாருக்கு ஜடையே ஒரு அலங்காரமாக இருந்ததோ அவன் ஜட்டாவான். அந்த ஜட்டாவானாக ராமபிரான் இருந்ததுனால அவன் ஜடை போட்டிருந்தது கூட பார்த்து மோகித்து போனாள் சூர்பனகை. அந்த ஜட்டையே அவனுக்கு கிரீடம் போல இருந்தது. பகவானுடைய கிரீடத்தை பற்றி ஒரு அழகான வார்த்தை சொல்றார் நம்மாழ்வார். அழகரை சேவிக்கிறார், நீங்களும் போய் சேவியுங்கள். எங்களுக்கு கூட ரொம்ப அதிர்ஷ்டம் இந்த வருஷம் கிடைச்சிது. அழகர் மலை தெற்கு திருமலைன்னு பேர், வடக்கு திருமலை என்று திருப்பதிக்கு பேர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சொல்கிறோமே, அந்த வடக்கு திருமலைன்னு சொல்லுவாங்க. தெற்கு திருமலை என்று மதுரை பக்கத்திலே அழகர் கோவில். அங்கே எம்பெருமான் பரமசுவாமியின் மூலவர் திருநாமம். நம்ம மலையப்பர் உற்சவர் மாதிரி சுந்தரராஜன் அங்கே உற்சவர். அந்த உற்சவ பெருமான் அவன் திருமேனியை பார்த்தா பிரமிச்சு போவேன். பள்ள 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 பள்ளன்னு அவருடைய முகச்சோதி இருக்கே, அப்படியே பொன்னை உருக்கி வார்த்தது போன்ற முகச்சோதி. அந்த முகத்தின் ஜோதிஸ், அது மேலே அவன் கிரீடம் தரிச்சிருந்தது பார்த்தா ஆழ்வார் சொல்றார், முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தது. உன்னுடைய முகத்தினுடைய ஜோதிஸ் ஒளி உன்னுடைய முடிச்சோதியாய் கிரீடமாக மலர்ந்து கொடுத்தோம். ஏன்னா இதுவே தங்கம் போல் இருக்குது, மேலே ஒரு தங்க கிரீடம் அணிஞ்சிருக்கான். அந்த கிரீடமே இது பேக்ரவுண்டில் தெரியலை. தப்பாக பெருமை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பெண்ணுக்கு திருமணத்துக்கு நகைகள் வாங்கி போட்டேன். பெண் கொஞ்சம் நல்ல கலராக இருப்பாள். அந்த குழந்தையும் நகை வாங்கி போட்டேன். போட்ட மாதிரியே தெரியலை, எனக்கு போட்டிருக்கோங்கிறதே தெரியல. அப்புறம் எங்கள் டிரைவர் இருந்தார் ஒருத்தர், நாராயணன் பேர். அவர் தன்னுடைய சகோதரி கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய் நகை வாங்கணும், கடன் கொடுங்கன்னு கேட்டார். நான் நகையை வாங்கி கொடுத்துட்றேன், நீ அப்புறம் என்கிட்ட பணம் அடிச்சுக்கொடு சொல்லி நகைகள் வாங்கி கொடுத்தேன். அந்த பெண் நகை போட்டுக்கொண்டு வீட்டில் வந்து வணக்கம் சொல்ல வந்தா. எவ்வளோ நகை பார்த்து இந்த பெண்ணுக்கு, இவ்வளோ நகை நம்ம பெண் நம்ம குழந்தைக்கு நம்ம போட்டோமான்னு என் மனைவி பார்த்து கேட்டேன். என் மனைவி சொன்னா, இவன் நகை போட்டுறது நன்னா தெரியுது, உங்கள் பொண்ணு போடுறது தெரியாது. ஏன்னா இவள் நல்லா கருப்பாக இருக்கா, பேக்ரவுண்டில் தங்கம் பளபளன்னு வென்றது. உங்கள் பொண்ணு சக்கச்சேவையில் இருக்கிறதுனால தங்கமே தெரியாது போயிடுது. அதே மாதிரி எம்பெருமான் அழகர் உற்சவர் திவ்யமங்கலத்தில் இருக்கார். அவருடைய தலை மேலே ஒளிவட்டம் போல் கிரீடம் இருக்குது, அதுவும் தங்கமாக இருக்குது. பகவானுடைய திருமுக ஒளி தான் மேல் நோக்கி பறக்கிறது, கிரீடமாகிடுத்தோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. இப்படியெல்லாம் வர்ணிக்கிற அழகரை, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீன்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு. அப்படி ஆழ்வாருக்கே ஒரு மயக்கம் வரும்படியான எம்பெருமான் அழகருடைய திருமேனினுடைய ஒளி. ராமபிரான் நீலமேகன் சியாமளன், அவன் மேலே தரிச்சுட்டு இருக்க ஜட்டை, அந்த கிரீடம் எப்படியோ அதுபோல் இவருடைய திருமேனி ஒளியே ஜட்டாயிட்ட மாதிரி இருக்கு. பகவானுடைய திருமேனியும் பகவானுடைய தலைமையினையும் கம்பேர் பண்ணினா, பகவானுடைய திருமேனி வெளுப்பு சக்கச்சவையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்கும். அவ்வளோ கருப்பான் ஜடை. அப்படி தான் சொல்கிறார் ஆழ்வார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. மை போல கருத்திருக்கக்கூடிய தலைமயிருங்கிறார். அவருடைய திருவுள்ளம் என்ன ஆழ்வாருக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியுது.
அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ் தலைமயிர், அவன் முகத்தை பார்த்தா முகம் சக்கச்சேவையில் இருக்கா மாதிரி இருக்கும். கான்ட்ராஸ்ட் தானே. நான் மெஷின் டிராயிங்லாம் ஒழுங்காக போட மாட்டேன். நீங்கள் எங்கள் டிராயிங் நடத்துகிற வாத்தியார் சொல்லுவார், கருணாகரா உனக்கப்புறம் யார் வந்தாலும் மார்க் கூட வந்துடும், உன் பேப்பருக்கு அடுத்த பேப்பருக்கு மார்க் வச்சு கூட வந்துடும். ஏன்னா நீ எப்படி அழுக்காக போடுற படத்தை அடுத்தவன் கொஞ்சம் போட்டாலும் பிரமாதமாக தெரியும். கான்ட்ராஸ்ட் நிச்சயமாக 4 மார்க் ஒன்றால் கிடச்சிடும் கூட அவனுக்கு எப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவார். அந்த போல் பை கான்ட்ராஸ்ட் இந்த பகவானுடைய திருமேனி கருப்பு, பட் அந்த திருமேனி வெளுப்பு மாதிரி ஆகிடுறான் தலைமையினுடைய பேக்ரவுண்டு. இதுதான் ஒரு ரகசியம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்கிறோமே இந்த சகஸ்ரநாமத்தில். அந்த காலத்தில் சில பேர் மீசை வச்சுக்கிறதுக்கு காரணமே பல்லு வெளுப்பாக தெரியறதுக்கா. அந்த கருத்த மீசையினுடைய பேக்ரவுண்டில் பல்லு வெளுப்பு இருக்கா மாதிரி தெரியும். அது ஒரு டெக்னிக். இப்போ எம்பெருமான் ராமனும் கருப்பு, அவனுடைய ஜடாமுடியும் கருப்பு. அந்த ராமபிரானுடைய திருமேனியை பார்க்கும் பொழுது அவனுடைய ஜடாமுடியும் பார்த்தால் அந்த ஜடாமுடியின கருத்தை பார்த்து கருப்பு கீழே ராமபிரானுடைய திருமேனி வெளுப்பு மாதிரி தெரியுமா. அப்படிப்பட்ட அழகான ஜடை, அந்த கூந்தல் அழகு, ஜடையாக போட்டாலும் நல்லா இருக்கு. அந்த கூந்தல் அழகில் மயங்கி போனால் யார்? சூர்பனகை. ஆகையினால ஜட்டாவான், ஜடையே அலங்காரமாக உடையவன் என்று ரசித்தார். இதை வசிட்டருக்கு சொல்கிறார் நாரதர். எனவே இந்த 233வது திருநாமம் ஜட்டாவான் என்றாகிறது. இதுவரை நாம் சொன்ன பொருளுக்கு சுருக்கம். ஜடாபிரவாச கிரீட்டவானசோ வனேச்சரன் சூரியகுலாபிகோப்தா இதி ஸ்வமுக்தா ஜனதா வதந்தி நாம்னா ஜட்டாவானச ராகவசோ ஜடாபிரவாச கிரீட்டவான்சः வனேச்சரன் சூரியகுலாபிகோப்தா இதி ஸ்வமுக்தா ஜனதா வதந்தி நாம்னா ஜட்டாவானச ராகவசோ. இந்த திருநாமத்தை இந்த பின்னணியுடன் ஜபித்தால் நீங்களும் அழகான கூந்தலோடு திகழ்வீர்கள். எந்த ஸ்டைல் இருந்தாலும் அது நன்னா இருக்குன்னு சொல்லுவாளாம். இதற்கு தமிழ், ஜடை தரித்து நின்றான் எனினும் ஜெகன்மோகனானான் எம்பெருமான். ஜட்டாவானால் ஆனாலும் அவனில் ஆஹா சூர்பனகை மயங்கி கிடந்தாள். ஜட்டாவான் எனவே பெயரை பெற்றான். ராமன் வடிவ வெங்கடேச கோரும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஜட்டாபதே நமஹா. நன்றி, வணக்கம். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.